ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் நாமத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் அளவில்லாதபடிக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இருதயம் எப்படிப்பட்டது என்கிற ஒரு தலைப்பில் இருதயத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. தேவன் சிருஷ்டித்த மனிதர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லித்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். தேவன் மனுஷனை உண்டாக்கின போது செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார் என்று சொல்லி பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் ஒரு வேத வாசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி எழுதின வேத புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். இதை மாத்திரம் நான் கண்டேன் என்று சொல்லி பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தில் எழுதுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவன் மனுஷனை, அதாவது ஆதியிலே உண்டாக்கின மனுஷனை, ஆதாமை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார். அவன் எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். இருவரும் செம்மையானவர்களாகத்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். அவர்களை வஞ்சிக்கும்படியாக விழுந்து போன சாத்தானாகிய பிசாசாகிய அந்த பொல்லாத தூதன் சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளை வஞ்சிக்கப்பட்டான். ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்தாள். பிற்பாடு தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் அதை புசிக்கும்படி கொடுத்தார். இதன் மூலமாக அவர்கள் பாவ மனிதர்களாக மாற்றப்பட்ட போதுதான் அவர்கள் இருதயம் செம்மையில்லாத மனிதர்கள் இருதயமாக மாறப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் அவர்களை துரத்தி அடித்து விட்ட பிற்பாடுதான் அவர்கள் இருதயம் பொல்லாததாக மாறியது. முதலாவதாக அண்ணன் தம்பி இருவருக்குள்ளும் காணிக்கை செலுத்துகிற காரியங்களிலே அங்கே விகற்பம் ஏற்பட்டது நிமித்தமாக தன்னுடைய சகோதரனை காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை அங்கே கொலை செய்கிறார். முதலில் மனுஷனுடைய இருதயம் எதில் வெளிப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் நானும் அறிந்திருந்தோமானால் கொலையில் ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படி கொலையில் ஆரம்பித்த அந்த மனித வாழ்க்கையானது இன்று வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் நானும் கேள்விப்படுகிறோம், கண்களால் பார்க்கிறோம். ஆங்காங்கே மனிதர்களை வெட்டி கொண்டு போடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். எனக்கு நெருங்கிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தாரில் இளம் வயதில் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஒரு குழந்தையும் பிறந்தது. இப்பொழுது அந்த குழந்தைக்கு ஏறக்குறைய ஒரு 6 மாதங்கள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கட்டி கொடுத்த கணவன் ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தபடினாலே அவனோடு சக நண்பர்கள் அவனை ஓட விரட்டி குத்தி அவனை கொலை செய்தார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் தேவனை அறியாவிட்டால், சத்தியத்தை அறியாவிட்டால் எந்த மனிதனுடைய இருதயமும் பொல்லாங்கு நிறைந்த இருதயமாக இருக்கிறது. ஆகையதான் எரேமியா 17:9 இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் நான் வாசிக்க முடிகிறது.
எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அப்ப இந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் மனிதனுடைய உறுப்புகளில சிருஷ்டிக்கப்பட்ட அவயவங்களில் மிகவும் மோசமான ஒரு உறுப்பு எது என்று சொன்னால் இருதயம். ஏனென்று சொன்னால் அந்த இருதயத்தில் இருந்துதான் சகல பொல்லாத காரியங்களும் என்ன செய்யும், புறப்படுகிறது. அது பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய மாண்புமிக்க மனிதர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலிருந்து புறப்படுகிறது பொல்லாத காரியங்கள். அந்த பொல்லாத காரியங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். மறுபடியும் இதே எரேமியா 17:9 கொண்டு உங்களோடு கூட நான் விவரமாக பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். 20 முதல் மார்க் 7:20 நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள் இருந்து வெளியே புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து, எதற்குள் இருந்து? இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வாக்கியத்தில் 13 வகையான காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்பதை நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை குறித்தும் இங்கே சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் இந்த 13 வகையான காரியங்கள் உண்டு. இந்த 13 வகையான காரியங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இந்த 13 வகையான காரியங்களை ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா? மனுஷனுக்குள்ளே இருந்து, அவன் இருதயத்துக்குள்ளே இருந்து இந்த 13 வகையான காரியங்கள் புறப்படுகிறது. ஆகவே அந்த 13 வகையான காரியங்களும் உன்னிலிருந்து வெளிப்பட்டு உன் வாழ்க்கையும் உன்னை சார்ந்தவனுடைய வாழ்க்கையும் வீணாய் போகாதபடிக்கு, தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு, வாழ வேண்டிய வயதில் நன்றாய் வாழ்ந்து சுகமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து முடிந்துவிட்டு நீ கடந்து போக வேண்டிய உன் வாழ்க்கையை இந்த 13 வகையான காரியங்கள் உனக்குள் இருந்து வெளியே புறப்படுகிறது. முக்கியமாக நீ அதை செய்து வீணாய் அழிந்து போகாதபடிக்குதான் ஆண்டவர் இயேசு அந்த மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் இருதயத்திலிருந்து புறப்படுகிற 13 வகையான காரியங்களிலிருந்து உன்னை நான் விடுவிப்பதற்காக என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீதிமொழிகள் 23:26 நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க இருதயத்தை நீங்க யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க? சிலுவையில் அறையப்பட்டு அடக்கப்படப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரே, அந்த இயேசுவின் கரத்தில் உங்கள் இருதயங்களை கொடுக்க விரும்புகிறீர்களா? அல்லது காதல் என்கிற பேரிலே முன்பின் அறிமுகம் இல்லாத மனுஷன் கையிலோ மனுஷி கையிலோ உங்கள் இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட தவறானபடிக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களே, ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், மரணம் நிச்சயம். அப்படியே நீங்கள் மரணத்துக்கு தப்பினாலும் உங்கள் வாழ்வு இந்த பூமியில
கேடுள்ளதாக மாறிவிடும். அப்படியே மீறி நீங்கள் வாழ்வோம் என்று சொல்லி சபதத்தோடு வாழ்ந்தாலும் நிச்சயமா என்னாலே சொல்ல முடியும், மரணத்துக்கு பின் உங்கள் ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது மிகவும் கடினம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும் பாவம் பெருகி, அக்கிரமங்கள் பெருகி, அநியாயங்கள் பெருகி, சிறைச்சாலையில் அநேக மனிதர்கள் காவலில் வைக்கப்பட்டதுடைய காரணம் இருதயம் பொல்லாதவைகளானபடினால். இதில் அரசியல் தலைவர்களும் தப்பினது கிடையாது, காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் தப்பினது கிடையாது, விசேஷமான ஆன்மீகவாதிகளும் இதில் தப்பினது கிடையாது, சாதாரண மனிதர்களும் தப்பினது கிடையாது. எல்லாரும் தவறு செய்து சிறைச்சாலையில் போய் அடைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் எத்தனையோ பேரை என்னால் அடையாளம் காட்ட முடியும். எனக்கு அன்பானவர்கள், ஆகவே எல்லாவற்றை பார்க்கிறோம் மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அந்த இருதயத்தை என்னிடத்தில் தா மகனே என்று சொல்லி கர்த்தர் இந்த செய்திகளில் உங்களிடத்தில் கேட்கிறார். நீங்க உங்க இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். மற்ற எந்த காரியங்களுக்கும், உலகத்திற்கோ உலக காரியங்களுக்கோ இடம் கொடுப்பீர்களே ஆனால் வாழ்வு துன்பமாகவும் லட்சையாகவும் அவமானமாகவும் நிந்தையாகவும் மாறி போய்விடுகின்றது என்று சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில காரியங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். வேத புஸ்தகம் கையில் வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல முதல் வசனத்தை நான் உங்களோடு கூட வாசிக்கிறேன். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலங்களுக்கு முன்பாக இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் வாக்களித்து அவர்களை சட்டமன்றத்திலே முதல்வராகவும் பாராளுமன்றத்தில் பிரதமராகவும் மற்ற நாடுகளிலே அதிபதி என்கிற பெயரிலும் இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் அதிகாரிகளை நியமிக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக ராஜாக்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ராஜாக்கள் இந்த பூமியை ஆளுகை செய்து வந்தார்கள். அப்பொழுது வேதத்தில் தாவீது என்கிற ஒரு மனிதன் ராஜாவா இருந்த காலத்திலே ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டும், மற்ற நாடுகளோடு யுத்தம் பண்ணி அந்த நாடுகளை தன் கைவசப்படுத்தி அவர்களை தங்களுக்கு கப்பம் கட்டுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யுத்தத்திற்கு போக வேண்டும். அதாவது தன்னுடைய சேனைகளோடு ராஜாக்களும் யுத்தத்திற்கு போக வேண்டும். இங்கே நாம் வாசித்த வேத வசனத்தில் இந்த தாவீது யுத்தத்திற்கு போகாமல் இருந்த காரியத்தின் நிமித்தமாக அங்கு ஒரு மாபெரும் பயங்கரமான ஒரு பாவமான காரியம் அங்கு நடைபெறுகிறது. அந்த பாவமான காரியம் நடைபெற்றதற்கு பிற்பாடு உரியா யுத்தத்திற்கு போயிருக்கிறான். அவனுடைய மனைவி பத்சேபாள் தன்னுடைய வீட்டிலே குடியிருக்கிறான். அந்த பத்சேபாளிடத்தில் இந்த தாவீது என்கிற அரசன் யுத்தத்திற்கு போகாத காரியத்தின் நிமித்தமாக அந்த பத்சேபாளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லி அவரோடு கூட தவறான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் செய்து பிற்பாடு அங்கே தொடர்ந்து நடக்கிற சில காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்களானால் இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொண்டவன், தேவனால் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டவன். இவள் பத்சேபாள் என்கிற பெண் உரியாவின் மனைவி தாவீதின் மூலமாக கர்ப்பத்தரிக்கப்பட்ட செய்தி பத்சேபாள் ஒரு ஆளை அனுப்பி அரசனுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்பொழுது புறப்படுகிறது பாருங்க, தாவீதுடைய இருதயத்தில் பலவிதமான திட்டங்கள், பலவிதமான யோசனை மனதில் இருந்து புறப்படுகிறது பாருங்க. கேடு திருக்குமான காரியம். ஐயோ, இவன் யுத்தத்துக்கு போயிருக்கிற காலத்தில் அல்லவா இவள்
நம்மாலே கர்ப்பவதியாயிருக்கிறார், இதை மறைத்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படை தலைவனாகிய யோவாபுக்கு ஆள் அனுப்பி உரியாவை அனுப்பி யுத்தத்திலிருந்து உரியாவை வீட்டுக்கு அனுப்பி என்று சொன்ன உடனே அந்த உரியா நேர தாவீது அரசனை வந்து பார்க்கிறான். அரசனை பார்த்தபோது அரசன் கேட்கிறான். வாசிக்கிறேன், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தார். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். ஆனால் உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்படுகிறது. உரியாவை அழைச்சிட்டான், விசாரணை செஞ்சுட்டான், நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு பின்னாலே என்ன போகுதுங்க? உச்சிதமான பதார்த்தங்கள் போகுது. ஏன்? எதுக்காக? இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் போதகர் யாராவது ஒரு குறிப்பிட்ட விசுவாசிகளோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவு செய்து கொண்டு அவர்களுக்கு சில காரியங்களை உதவி செய்து அவர்கள் மேலே நோக்கமாக இருந்து நன்மை செய்வது போல செய்வது நிமித்தமாக முடிவில நடப்பது என்ன என்று சொன்னால் தீட்டுப்பட்டு போகிறார்கள். இது நடந்த சம்பவம், காதால நாம் கேட்ட சம்பவம். ஒரு பெரிய வளர்ந்த சபையிலே ஒரு தேவ மனிதன் இந்த தாவீதை போலவே தன்னுடைய சபை விசுவாச திருமணமான ஒரு பெண்ணிடத்தில் ஒரு தேவ மனிதன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து நிமித்தமாக இந்த பெரிய ஸ்தாபனத்தை விட்டே அந்த மனிதனை விலக்கிவிட்டார். பெயர் கெட்டு போயிடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, உதவி செய்கிறது நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன் இந்த உதவி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, உதவி செய்கிறது நல்ல காரியமும் இருக்கிறது, பொல்லாத காரிய நிமித்தமாக உதவி செய்கிற காரியமும் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது தன்னுடைய படையில் இருக்கிற சேவகனுக்கு ஏயா வீட்டுக்கு போக சொல்லிட்டு பின்னாடி உச்சிதமான பதார்த்தங்களை அனுப்புகிறான் என்று சொன்னால் இவனுடைய இருதயம் நினைக்குது, உரியா வீட்டுக்கு போயிடுவான், உச்சிதமான பதார்த்தங்களை நம்ம அனுப்பின உடனே 2 பேரும் நல்லா சாப்பிடுவாங்க, பிற்பாடு யுத்தத்திலிருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் மனைவி பத்சேபாவும் இந்த உரியாவும் இல்லற வாழ்க்கையில ஒன்று கூடுவார்கள். அது நிமித்தமாக பத்சேபா கற்பம் தரித்தாள் என்று சொல்லி அப்படி முடிவு செய்து விடலாம் என்கிற பொல்லாத யோசனையோடு கூட உரியாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உச்சிதமான பதார்த்தங்களை அனுப்புகிறான். ஆனால் தாவீது நினைத்தது ஒன்றும் அவ்வேளையில் நடக்கவில்லை. வாசிக்கிறேன். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய்யலாம். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவிடத்தில் உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையில் வாசலில் தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். உசியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீது அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் நிரம்பி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த உரியாவுக்கு என்ன கரிசனை பார்த்தீங்களா? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எல்லாரையும் விட்டுட்டு கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டியும் அங்கு இருக்கிறது, படைத்தலைவன் யோவாவும் அங்கு இருக்கிறார்கள், சேவகர்களும் அங்கு இருக்கிறார்களே. நாம எல்லாவற்றையும் விட்டுட்டு ராஜா சொன்னது போல இப்படிப்பட்ட
இருக்க முடியும் என்று சொல்லி இந்த சேவகனாகிய உரியாவுக்குள் நல்ல மனது ஒன்று இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இதை பார்த்த தாவீது மறுபடியும் திருக்குள்ளதும் மகா கேடான காரியங்களும் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. உரியாவை அழைக்கிறான், அரண்மனையில் வந்து உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அங்கே வாசிக்கிறேன், கவனியுங்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். என்னதுங்க? நல்ல ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவனுக்கு நல்ல போதை ஏற்றி விடுறாங்க தாவீது. பாருங்க, ஒரு மனுஷன் இருதயம் எரேமியா சொன்னது போல திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்கிறது எவ்வளவு கரெக்டா அந்த தாவீது வாழ்க்கையில நடந்திருக்கு பாத்தீங்களா? நல்ல போதை ஏறிச்சுன்னா அவன் என்ன செய்வான்? ஓகே நம்ம இங்க படுக்க வேண்டாம், நேரம் நம்ம மனைவி பார்த்து அங்க போய் வீட்டுல போய் தங்கிக்கலாம், அவரோடு கூட இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளலாம் என்று சொல்லி அப்படியாவது அவன் நினைத்து போய் கர்ப்பம் உரியா அவனுடைய கணவனால் தான் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி ஆயிரம் என்று சொல்லி பொல்லாத சிந்தனை செய்து ராஜா ஒரு சாதாரண சேவகனை தனக்கு முன்பாக வரவைத்து அங்கு புசித்து குடித்து வெறிக்கப்படுகிறான். அதிலும் அவன் கீழ்ப்படியாமல் அந்த போதையில் அவன் எங்க படுத்துட்டான் அப்படின்னா சேவகரோடைய அந்த அரண்மனையில வாசல்ல படுத்துட்டான். இப்ப தாவீதுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? ஆகா, நம்ம மனசுல நினைக்கிற ஒரு காரியமும் சக்சஸ் ஆக மாட்டேங்குதே, இனி என்ன செய்யலாம்? இவனை கொன்னலாம். 3வது யோசனை வந்துருச்சா? இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுங்கிறது வசனம் ரட்சிக்கப்பட்ட தாவீது இருதயத்திலே புறப்படுச்சுன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் எத்தனை மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்குள்ளே பாவம் செய்தது நிமித்தமாக எத்தனை பொல்லாத திருக்குள்ள மகா கேடுள்ள எண்ணங்கள் இருதயத்திலிருந்து உருவாகிறது. அப்படியானால் இயேசுவின் வாசனையே இல்லாதவர்கள், இயேசு என்றால் யாருமே தெரியாதவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்னவென்றே கேள்விப்படாதவர்கள், தெரியாதவருடைய பாவம் செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருதயம் உள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்கள், கடைசியில் விடிந்தது. தாவீது தன்னுடைய பேர்ல யோவாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். மும்முரமாய் நடக்கிற யுத்தத்தில் இந்த உரியாவை முன்னாடி நிறுத்தி எதிரிகிறவனை வெட்டி சாய்க்கும்படியும் செத்து போகும்படியாக அவனை யுத்தத்தில் முன்பாக நிறுத்தி என்று சொல்லி இந்த இருதயத்திலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு எழுதப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, எரேமியா 17:9 எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்பது இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கையில முற்றிலும் நிறைவேறிவிட்டது. அடுத்த ஒரு தம்பதியரை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரால் என்கிற 2 தேவ பிள்ளைகள், ஞானசானம் எடுத்தவர்கள், விசுவாசிகளாய் மாற்றப்பட்டவர்கள், சபைக்கு அர்ப்பணிக்க போகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் தன்னுடைய காணியாட்சிகளை எல்லாரும் விற்கிறார்கள் என்று சொல்லி இந்த தம்பதியரும் விற்றார்கள். மனைவி அறிய, கணவன் அறிய 2 பேரும் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பாதத்தில் கொண்டு வந்து செலுத்தின போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேதம் யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்து காண்பிக்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறபடியால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறபடியால், பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியால் ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. இந்த பேதுருவுக்குள்ளாக யார் இருந்தால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவர் பேதுருவிட்ட சொல்லிட்டார்,
இந்த தம்பதி வர்றாங்க, வித்துக்கு ஒரு பங்கை வஞ்சித்து வீட்டில் வச்சுட்டு இவ்வளவுதான் வித்தோன்னு சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேதுரு இருக்கிற சொல்லிவிட்டான். அப்பொழுது நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். முதல்ல யார் கொண்டு வரா? அனனியா என்கிற புருஷன் கொண்டு வரான். உடனே பேதுரு கேட்கிறார் அவனை நோக்கி, அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் எதை நிரப்புறாங்க? இருதயத்தை என்ன செய்யலாம்? நிரப்புகிறான். இதேதான் தாவீது ஒரு பாவத்தை செய்தவுடனே சாத்தான் தாவீதின் இருதயத்தை மென்மேலும் நிரப்பிட்டான். சாத்தான் நிரப்பினதுனாலதான் முடிவு கொலையில கொண்டு போய் விட்டுச்சு. இவன் கொலை செய்யல, இவன் அதிகாரத்தை கொண்டு நினைச்சிட்டான் கொலை செய்ய. இன்னைக்கும் எனக்கு அன்பானவர்கள், தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அநேக தேவ மனிதர்கள் சபையில சகோதரர்களை கொலை செய்கிறார்கள். எதிர்மித்தம் என்று சொல்லி உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தன் சகோதரத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சகோதர அன்பு இல்லாமல் சபைக்குள்ளாக பாஸ்டர் விசுவாசியாகிய சகோதரனை பட்டயத்தை எடுத்து கொலை செய்த அன்பு செலுத்தாதபடிக்கு அவன் கொலை செய்து விடுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை குறித்து 1 யோவான்ல நீங்க தெளிவா நம்ம படிச்சோம்னா அங்க நமக்கு தெளிவாக இருக்கிறது ஒரு வசனம். ஆபேலை கொலை செய்தான் அல்லவா, அதற்கு ஒப்பாக இன்னைக்கு சபையில அன்பு கூறாத நிமித்தமாக இருக்குது. அன்பு கூறாமல் போவதற்கு காரணம் என்ன? இருதயம் ஃபுல்லா இந்த போதகனுடைய இருதயம் பொல்லாமானவைகளால் நிறைந்திருக்கிறபடினாலே தன்னுடைய சகோதரனை அவன் தள்ளி வைக்கிறான், அன்பு செலுத்தாமல் போகிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே இந்த அனனியா அங்கே இப்படி சொன்ன உடனே, பேதுரு இப்படி சொன்ன உடனே செத்துப்பான். அடுத்தாப்புல அவனுடைய மனைவி சபிராள் அங்க வர்றா. அவளுடைய இருதயமும் அதே மாதிரி சாத்தான் நிரப்பினபடினாலே அவளும் செத்தாள். எனக்கு அன்பானவர்களே, இருதயம் எவ்வளவு பெரிய பொல்லாத இருதயம் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா, தாவீது மூலமாக. இன்னொரு இடத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம். அந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு பரிசேயன் ஒரு வீட்டில் இயேசு அவன் வீட்டில் போதன பந்தியில் இருக்கும்போது அந்த ஊர்ல இருந்து ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் கழுவி தலைமயிரினால் துடைத்து அவள் பாதத்தை முத்தம் செய்தாள். அப்பொழுது இயேசுவை தன் வீட்டுக்கு போஜனத்துக்கு பந்திக்கு அழைத்த அந்த பரிசேயனுடைய இருதயம் என்ன நினைக்கிறது தெரியுமா? வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, எதை கண்டபோது? இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள் அல்லவா, தலைமயிரினால துடைக்கிறா, பாதத்தை அவருடைய வாயிலால முத்தமிடுகிறாள் அல்லவா. இதை அந்த பரிசேயன் பார்த்துவிட்டு அவன் உள்ளத்துல நினைக்கிறான், இருதயத்துல நினைக்கிறான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டான்.
நம்ம யோவான் 2:25 வாசித்தது போல மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை நம்முடைய ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறவன் ஆனபடினாலே இவன் தனக்குள்ளே எப்படி சொல்லிக் கொண்டான் பாத்தீங்களா? தனக்குள்ளே என்ன எங்க சொல்லிக்கிறான்? இருதயத்தில் சொல்லிக்கிறான். இதை இயேசு அறிந்து இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 5 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் சொல் என்று சொல்லி ஆண்டவர் பரிசீலனத்தில் கேட்டபோது, சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினாலே அவைகளை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினான் என்று சொல்லி அந்த ஆண்டவர் இந்த பரிசையை இருதயத்தில் பொல்லாதது நினைச்சான். பார்த்தீங்களா? அவனுக்கு தக்க பதிலை அதை கொடுத்து அவனை உணர்த்துகிறான். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் என்னுடைய இருதயம் இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் தான். அந்த இருதயத்தை தான் நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது. எல்லா காவலோடும், நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னு சொன்னா அந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் ஜீவ ஊற்று என்ன செய்யுமா? புறப்படும். உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் போது அநேக கண்ணீரிலும் கடன் பாரத்திலும் வேதனையிலும் பலவிதமான பாடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்வா சாவா என்று சொல்லி கேள்விக்குறியான போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நீ விடுதலையை வாங்கி கொடுக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறாய், ஒரு மனுஷியாய் இருக்கிறாய், ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறாய், ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறாய். ஆகவே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்யும்? காத்துக்கொள் என்று சொல்லி நீதிமொழிகள் 4:23 படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அங்கு எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 12:35 ஆண்டவர் சொல்லும்போது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். உங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது? பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிற இருதயமாய் இருக்கிறதா, அல்லது நல்லவைகளை எடுத்து காட்டக்கூடிய இருதயமாய் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து மனம் திரும்புங்கள். மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் இருக்கிற நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற 13 வகையான காரியங்களை ஜபத்தில் இருந்து வேத வசனத்தை கொண்டு அதை அழித்து தேவனுக்கேற்ற இருதயமாய் நீங்கள் நான் மாற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தாவீது இருதயம் கடைசியாக கொலை வரைக்கும் போனது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உணர்த்தின போது தன் பாவத்தை உணர்ந்தவனாக, தன் பாவத்தை ஒப்புக்கொண்ட மனிதனாக தேவ சமூகத்தில் அவன் கதறி அழுது, ஐயோ, உடைய கண்களுக்கு முன்பாக அல்லவா நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் மனம் கசந்து பாவ அறிக்கை செய்து அழுது குழம்பி தேவனோடு ஒப்புரவான பிற்பாடு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த தாவீதை குறித்தே கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்க பாருங்க. 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்படுத்தி இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இந்த தாவீது அதுக்கு பிற்பாடு மாறிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, பூமியில நீதிமான் ஒருவனும் இல்லை, பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவிகள். பிரசங்கிக்கிற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், எல்லாரும் பாவிகள். ஆனா பாவத்தில் நிலை கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பேசும்போது
பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திரும்பி பாவம் செய்யாதவர்களாக, அதாவது வேதத்தில் எபேசியர்ல சொன்னது போல முந்தின பழைய மனுஷனையும் அவனுக்குரிய எல்லா செய்கைகளையும் புறமே தள்ளி அழித்துவிட்டு புதிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டுமா? இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொன்னது போல, களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் பாவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகி 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 கடைசியாக தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்கள் நான் மாறிவிடுவோம். என அன்பானவர்களே, கடைசியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்களிடத்திலிருந்து தேவ அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் நான் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாகவே இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பற்ற நிலைமை, அன்பில்லாத சூழ்நிலைகள். இயேசு சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். எங்க புறஜாதிகளுக்குள்ள வேணா அப்படி தனிச்சு போகுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் ஏன் அப்படி தனிச்சு போகுது? ஒரு திருச்சபையை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த திருச்சபையில ஒரு விசுவாசி தனக்கு வேண்டிய விசுவாசியோடு மட்டும்தான் பேசணும். மற்றவங்களை வெறுக்கிறான், மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறது இல்லை. அப்ப அன்பு செலுத்துறதுன்னா அக்கிரமம் உனக்குள்ள மிகுதி ஆயிடுச்சா? அப்படித்தானே அர்த்தம். நீ எல்லாரையும் நேசி, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்து. நீதியாய் நடக்கிறவன் மேல பாஸ்டருக்கு கோபம் வந்துருது. நீதியாய் நடக்கிற மனுஷன், ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து முன்னேறுகிற மனுஷன் மேல சபை போதகனுக்கு பொறாமையும் நெரிச்சலும் வந்து விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சபை போதகருக்கும் அப்படியாகி விடுகிறது. போதகர் மனைவி அதுக்கு ஜாகா போட்டு விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். நீங்களும் நானும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். தேவ அன்பு உங்கள் இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. கடைசியாக சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஜபந்தான். ஜபந்தான் அனுதினமும் ஜபிக்கதான் உங்க இருதயமும் என் இருதயமே என்னவா மாறுங்க? மறுரூபம் அடையும். ஜபிக்கிற மனிதனிடத்துல பாவம் இருக்காது. ஜபிக்கிற மனிதனிடத்துல எல்லாரையும் அவன் நேசிக்கக்கூடிய மனிதனாக இருப்பான். ஜபிக்கிற மனிதன் என்னன்னு சொன்னால் தேவனோடு அவன் உறவு வைத்திருக்கிற அப்படின்னால தேவனுடைய அன்பின் குணாதிசயங்கள் தான் அந்த மனிதனோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா நீங்க ஜபிக்க முடியாது. அக்கிரம சிந்தையோடு கூட நீங்க ஜபிச்சீங்கன்னா உங்க ஜபம் பரலோகத்துக்கு போய் சேரவும் செய்யும். ஆகவே எல்லாவற்றோடும் உன் இருதயத்தை என்ன செய்யும்? காத்துக்கும். எல்லாவற்றையும் பார்க்கணும். இருதயமே கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. ஆகவே இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்வோம். சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடவிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது அந்த சங்கீத பாடலிலே 3வது வசனத்தில் அப்படியாக பாடுகிறார். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து பாருங்களேன். உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பரிசோதிக்கிறார். எப்ப தெரியுமா? ராக்காலத்தில். நீங்கள் நான் நல்லா தூங்கி கொண்டிருக்கிற வேலையில ஆவியான கர்த்தர் வந்து அப்படியே இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை அப்படியே பரிசோதிக்கிறார். இவன் இருதயத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, இவருடைய இருதயத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி ராக்காலத்துல வந்து தாவீதின் இருதயத்தை பரிசோதித்து பார்த்து விட்டு தாவீது சொல்கிறார், நீர் என்னை புடவிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். சொல்ல முடியுமா? தாவீதை போல நீங்கள் நாம் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயமே நம்முடைய குற்றவாளி என்று சொல்லி தீர்க்காதபடிக்கு நம்முடைய இருதயத்திலும் மனசாட்சியிலும் மேலானவராக இருக்கிற கர்த்தருக்கு நீங்கள் நான் பயந்திருப்போம். அவருக்கு மாத்திரமே நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது இடம் கொடுப்போம்.
அவர் மாத்திரமே சிங்காசனம் போட்டு நம்முடைய இருதயத்தில் வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆகவே இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பு பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படியாக ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை தாவீதின் வாழ்க்கையில் இருந்தும் அனனியா சப்பீரால் வாழ்க்கையில் இருந்தும் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஒருபோதும் அந்த தாவீதுடைய இருதயம் போல் எங்கள் இருதயம் இராதபடிக்கு பிற்பாடு அந்த தாவீதுடைய இருதயம் மனம் திரும்பி ஜெப வாழ்க்கையில முன்னேறி எப்பொழுதுமோடு கூட அவர் இருந்தபடியினாலே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக உம்முடைய இருதயத்தில் தாவீது இடம்பெற்றது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இதுவரைக்கும் ஒருவேளை உம்முடைய இருதயத்துக்கு நாங்கள் ஆகாதவர்களாக மகா திருக்குறளும் கேடும் செய்து கொண்டு நாங்கள் வாழ்ந்திருப்போமானால் எங்கள் குற்றங்களை கர்த்தர் மன்னித்து இனி வரும் நாட்கள் எல்லாம் தினந்தோறும் ஜெபித்து இந்த வேதத்தின் மேலே நாங்கள் இரவும் பகலும் தியானமாய் இருந்து ஆனால் எல்லாரிடத்திலும் அன்புடையவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அனனியா சப்பீராளை போல பிசாசன் ஒருபோது எங்கள் இருதயத்தை சாத்தான் நிரப்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பி ஊழியம் செய்ய வைப்பீராக, சாட்சியாய் வாழ வைப்பீராக, இறுதியிலே உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்று சொன்னால் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறீர், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்மை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இந்த செய்தியை பிரசங்கித்த அடிமை இருதயமும் இந்த செய்தியை கேட்ட என் ஜனங்களுடைய இருதயமும் ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயமாக்கி உம்மை தரிசிக்கக்கூடியவர்களாக எங்க வாழ்க்கையை பரிசுத்தாவியை பொறுப்படுத்த வழிநடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.